வணக்கம். வீடு கட்டும் திட்டத்தில் சிபிஐ விசாரணை முடிந்துவிட்டதால் கல்வீடு கட்டும் திட்டம் மீண்டும் துவங்கப்படும் என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுவை சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் காமராஜர் வீடு கட்டும் திட்டத்தில் 2வது மற்றும் 3வது தவணை வழங்கப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் புதுவையை குடிசையில்லா மாநிலமாக்க கொண்டுவரப்பட்ட இத்திட்டம் சிபிஐ விசாரணை நடத்தப்படுவதால் ஏழை மக்கள் பயன்பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் சிறப்பான திட்டம். புதுவையில் 55,000 குடிசைகள் இருப்பதாக கணக்கு எடுக்கப்பட்டது. ஆனால் இடையில் சிபிஐ விசாரணை நடந்ததால் கோப்புகள் அனைத்தையும் சிபிஐ அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். தற்போது திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த அனுமதி வழங்கியுள்ளதால் 2வது 3வது தவணை பெற வேண்டிய பயனாளிகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட தொகையும் புதியதாக தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு அரசு அறிவித்தது போன்று 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப பிராந்திய இடஒதுக்கீடு செய்யப்பட்டு பிராந்திய இடஒதுக்கீடு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அறிவித்தார். ராகுல் காந்தியை பிரதமராக்க காங்கிரசார் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி வேண்டுகோள் விடுத்தார். இதுகுறித்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், காரைக்காலில் ONGC மூலம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான 100 கோடி ரூபாயை மத்திய அரசிடம் பெற நடவடிக்கை மேற்கொள்வதோடு புதுவைக்கு கேஸ் விநியோகிப்பதில் கூடுதல் செலவாகி வருவதால் சென்னையிலிருந்து திருச்சிக்கு பைப்லைன் மூலம் செல்லும் கேஸ் புதுவை மக்களுக்கும் எளிதாக கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். மேலும் காரைக்காலில் பவர் பினாமிட் மூலம் உற்பத்தியாகும் 32 மெகாவாட் மின் உற்பத்தியை பெருக்கும் வகையில் கேஸ் மூலம் 110 மெகாவாட் உற்பத்தி செய்ய மத்திய அரசிடம் அனுமதி பெற்று நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். மேலும் ராகுல் காந்தியை பிரதமராக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இதற்காக பிரச்சாரம் செய்து கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பேசினார். புதுவை கடைகளில் அதிரடி சோதனை நடத்திய அதிகாரிகள் 600 கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து கடை உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் குட்கா, பான்பராக் உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை செய்துள்ள போதிலும் போதைப் பொருட்கள் கடைகளில் சரளமாக விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் புகையிலை பொருட்கள் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதன்படி உணவு பாதுகாப்பு அதிகாரி தனராஜ் தலைமையில் புதுவை தாசில்தார் ரமேஷ், வருவாய் ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், பாலமுருகன், கிராம நிர்வாக அதிகாரி ராவ், சிவக்குமார், கிருபாகரன், நக்கீரன் தலைமையிலான குழுவினர் ரங்கப்பிள்ளை வீதி, பெரிய மார்க்கெட், அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது 3 கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்து அதனை கைப்பற்றி உரிமையாளர்களான அப்துல் மஜீத், சாதிக், கலீல் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். கைப்பற்றப்பட்ட 600 கிலோ புகையிலை பொருட்களின் மதிப்பு 25 லட்சம் ஆகும். இதனையடுத்து மற்ற பகுதிகளில் உள்ள கடைகளிலும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், அரசு தடை செய்துள்ள பொருட்கள் விற்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி சோதனை நடத்தியதாகவும் தொடர்ந்து கடைகளில் ஆய்வு நடத்தப்படும் என்று கூறினர். மத்திய அரசை குறை கூறும் எண்ணமே தனக்கு இல்லை என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், பட்ஜெட் உரை மூலம் தான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை என்றும் புதுவையில் உண்மையான நிலையை பற்றி தான் கூறியதாகவும் மற்றபடி மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தமக்கு இல்லை என்றும் கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் தான் பேசியதாக தெரிவித்த அவர், மேலும் புதுவை மாநிலத்தில் எந்த அளவிற்கு நிதியை பயன்படுத்த முடியும், நமது சொந்த வருவாய் என்ன, மத்திய அரசு தரும் நிதி என்ன, கடன் என்ன, அதற்கேற்ப திட்டத்தை எவ்வாறு சரியாக செயல்படுத்துவது என்பதை கருத்தில் கொண்டுதான் கடந்த ஆண்டை விட நிதியை குறைத்து திட்டத்தை தயாரித்து உள்ளதாகவும் இதன் மூலம் கடந்த காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும். மேலும் அந்த திட்டங்களை சரியாக செய்து வந்தால் புதுவை மாநில வளர்ச்சி சிறப்பாக இருந்திருக்கும் என்றார். மேலும் நிதி நெருக்கடி ஏற்பட்டதால் தான் அந்த திட்டங்களை சரியாக செயல்படுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மை என்றும், ஆனால் அந்த திட்டங்களை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்றும், இதற்காக ஒவ்வொரு துறைக்கும் சரியாக நிதியை ஒதுக்கி தந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து கடந்த கால திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆராய்வதை விட இந்த ஆண்டு கொண்டு வந்த திட்டங்களை செயல்படுத்த கவனம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதிகாரிகளை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் மக்களுக்கு திட்டங்கள் சுலபமாக எளிதாக சென்றடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தும் என்று பேசினார். புதுவை காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபருமான சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் அரசியல் பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் சப்தகிரி குழும தலைவரும் தொழிலதிபருமான சிவக்கொழுந்து தனது பிறந்த நாளை குடும்பத்தினர், ஆதரவாளர்கள், தொண்டர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினார்.
பிறந்தநாள் விழா கொண்டாடி மகிழ்ந்த அவருக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு சிவக்கொழுந்து நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானமும் வழங்கி விழாவினை கொண்டாடினார். புதுவைக்கு வருகை புரியும் திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என்று உழவர்கரை தொகுதி திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை ரெட்டியார்பாளையத்தில் உழவர்கரை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உழவர்கரை தொகுதி திமுக இளைஞரணி அமைப்பாளர் களிய கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி செயலாளர் ராமசாமி முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், துணை அமைப்பாளர்கள் ஐ.ஜி. வீரராகு, திருவாண்டார் கோவில் காந்தி, பரிதி இளமொழுதி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் மதன் என்கிற முருகன், ஸ்ரீராம், தொகுதி திமுக பிரமுகர் ராஜகுரு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய கூட்டத்தில் வரும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி புதுவைக்கு வருகை புரியும் திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு உழவர்கரை தொகுதி இளைஞரணி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐ.ஜி. வீரராகு தலைமையில் தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை ஏஎப்டி மில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் மில்லை திறந்து இயக்கிட வலியுறுத்தி பி யூனிட் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஏஎப்டி மில் பி யூனிட் எதிரில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஏஎப்டி மில் தொழிலாளர்களுக்கு மில்லை திறந்து தொடர்ந்து நடத்த நல்ல சூழல் வரும் வரை மாதம் 15,000 ரூபாய் அளித்திட வேண்டும், மத்திய அரசிடமிருந்து மில்லை நவீனப்படுத்த 500 கோடி ரூபாய் நிதியை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நிதியை பெற முயற்சி எடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சின்னதுரை தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் திரளான தொழிலாளர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் பங்கேற்று சிறப்பித்தார். புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லியுடன் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் முதல்வர் டி ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் வல்சராஜ், ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன், ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் விநாயகமூர்த்தி, பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மற்றும் சிறப்பு அழைப்பாளராக மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சர் பணபாக லட்சுமி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தங்கம் இறக்குமதிக்கு ரிசர்வ் வங்கி புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் தங்கத்தின் விலை உயரும் என்று நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகிலேயே இந்தியாவில்தான் தங்கம் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதால் அதன் தேவையை பூர்த்தி செய்ய வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது. மேலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு சரிவுக்கு தங்கம் இறக்குமதி அதிகரித்ததும் ஒரு காரணம் என்று கருதும் மத்திய அரசு அதனை கட்டுப்படுத்த சில நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இந்நிலையில் தங்கம் இறக்குமதிக்கு ரிசர்வ் வங்கி சில புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி வெளிநாடுகளிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யும் அனைத்து வங்கிகளும் அதிகாரம் பெற்ற ஏஜென்சிகளும் தாங்கள் இறக்குமதி செய்யும் தங்கத்தில் 20% ஏற்றுமதிக்காக ஒதுக்க வேண்டும். மேலும் அதே அளவு தங்கத்தை சுங்கத்துறையிடம் இருப்பு வைக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடு விதித்துள்ளது. இதனால் எந்த விலைக்கும் தங்கத்தை ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிர்பந்தம் இறக்குமதியாளருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே ஏற்றுமதியில் நஷ்டம் ஏற்படும் பட்சத்தில் அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக உள்நாட்டில் விற்கும் தங்கத்தின் விலையை ஏற்ற வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் தங்கத்தின் விலை உயரும் என்று தங்க நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பியதை தொடர்ந்து காவிரி நீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கனமழை பெய்ததால் அணைகள் நிரம்பி வழிகின்றன. கபினி அணை நிறைந்து வழிந்ததை தொடர்ந்து அணைக்கு வரும் நீர் அனைத்தும் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டு வந்தது. தற்போது கபினி அணைக்கு நீர்வரத்து 20,000 கன அடியாக இருக்கிறது. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 15,000 கன அடியாக உள்ளது. கபினி அணையிலிருந்து மட்டுமே இதுவரை தமிழகத்திற்கு நீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் காவிரி நீரை தேக்கி வைக்கும் மற்றொரு அணையான கிருஷ்ணராஜசாகர் அணையும் நிரம்பியுள்ளது. இந்த அணையின் மொத்த கொள்ளளவு 124.80 அடி. தற்போது அணையின் நீர்மட்டம் 123.12 அடியாக உள்ளது. இதைத் தொடர்ந்து அணையிலிருந்து நீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்படுகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கான நீர்வரத்து 37,856 கன அடியாக உள்ளது. நீர் வெளியேற்றம் 17,759 கன அடியாக இருக்கிறது. புதுவை காலாப்பட்டு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா கோவிலில் குரு பூர்ணிமா விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை பிள்ளைச்சாவடி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா கோவிலில் குரு பூர்ணிமா விழா நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக சாய்பாபா அன்னதான கூடத்தில்
அன்னபாபா பிரதிஷ்டை செய்து கணபதி ஹோமமும் தொடர்ந்து அன்னபாபாவுக்கு அபிஷேகமும் நடைபெற்றது. இதனையடுத்து சாய் பஜனையும் பாபாவுக்கு சிறப்பு ஆரத்தி எடுக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சத்ய நாராயண பூஜையும் ஷீரடி சாய்பாபா பல்லக்கு உற்சவமும் தொடர்ந்து ஆரத்தியும் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. விழாவில் சாய் பக்தர்கள் அனைவரும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஷீரடி சாய்பாபா சேவா சமிதி நிர்வாகிகள் செய்திருந்தனர். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நாடு முழுவதும் ஒரே விலையை நிர்ணயிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி கூறுகையில், பெட்ரோல் விலையை குறைக்க மத்திய அரசு ஆர்வம் காட்டி வருகிறது என்றும், ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டே போவதால் ரூபாய் மதிப்புக்கு தகுந்தவாறு பெட்ரோல் விலை மாறுபடுகிறது என்றும், ஏற்கனவே ரூபாய் மதிப்பு நிலையாக இருந்தபோது பெட்ரோல் விலை 9 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். சிலிண்டர் எரிவாயுவின் விலை மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்டுள்ளது என்றும், இந்நிலையில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே விலை நிர்ணயம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும், இதற்காக முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் மற்றும் பிரதமர் ஆலோசகர் ரங்கராஜன் ஆகியோர் அடங்கிய இருவர் குழு அமைக்கப்பட்டு இக்குழு மத்திய அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்ததாக கூறிய அவர், இதன்படி 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் வாரம் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே சீரான கட்டணம் அமலுக்கு வரும் என்றும், தமிழகத்தில் வடசென்னையில் குறிப்பாக தண்டையார்பேட்டையில் கச்சா எண்ணெய் நிலத்தடி நீருடன் சேர்ந்து மாசடைந்துள்ளதாகவும், இதற்கு காரணமான எண்ணெய் நிறுவனங்கள் மீது மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும், இந்த எண்ணெய் கசிவு குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அமைச்சகத்துக்கு எந்தவித தகவலும் தரவில்லை என்றும் கூறினார். புதுவை சேந்தநத்தம் ஸ்ரீ காளியம்மன் கோவிலின் பிரம்மோற்சவத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பால்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை விளியனூர் கொம்யூன் சேந்தநத்தம் கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ ஐயனாரப்பன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதில் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பால்சாகை வார்த்தல் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சங்கராபரணி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு ஆராதனையுடன் அம்மனுக்கு பால்சாகை வார்த்தல் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அதேபோன்று லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் முக்கிய வீதிகள் வழியாக கரக ஊர்வலமும் தொடர்ந்து பக்தர்கள் அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்துதலும் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு பால்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் ஆன்மீக அன்பர்கள் திரளாக பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.